எல்லோருக்கும் இனிய தலையாடி நல்வாழ்த்துக்கள். வாங்க எங்கள் அப்பா வீட்டில் நான், அக்கா பசங்க எல்லாருமே சேர்ந்து ஆடி எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம். என்ன ஃபங்க்ஷன்? நம்ம தோப்புக்குள்ளேயே தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த டைம் வந்து யார் யார் வரோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணாமே சடனாக எல்லாருமே வந்துட்டோம் அம்மா வீட்டுக்கு. அதனால் அது இல்லாமல் நம்ம தோப்பில் வந்து ரொம்ப சின்ன தேங்காவாக இருந்துச்சு. சரி, அதனால் அக்கா நாமக்கல்லேருந்து நல்ல பெரிய தேங்காவாக வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. எல்லாருக்குமே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அக்கா பையனுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் வேறு. ஸோ அவங்க சீக்கிரமாக தேங்காய் சுட்டுட்டு ஊருக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால் அவசர அவசரமாக எல்லா ஒர்க்கும் செஞ்சோம். ஹாய் ஹாய். கேட்டேன் இது நுணுக்குனதுக்கு அப்புறம் மத்த நாட்டு சக்கரை மாதிரி தேங்காய் கொழுந்துமா? இங்க வா தரேன். தேங்காய் கொழுந்துமா? அப்புறம் சரி போதுமா? வாஷ் பண்ணணுமா தேங்காய்? அப்புறம் போதுமா? வெறுதா இருக்கு. நிறைய சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். கழுவுமான்னு கேக்குது. அரைச்சிக்கிட்டு அப்படியே மஞ்சளை கொஞ்சம் பூசி அப்படியே தண்ணியை கரைச்சி பூசி விடணும். அதெல்லாம் அம்மா பார்த்து தண்ணி லோடு பண்ணு. ரொம்ப தண்ணி தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இன்றைக்கெலாம் நிறைய குழந்தைங்க வந்து அவங்க அப்புச்சி அம்மாயி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அப்போல்லாம் ஒரு விசேஷம் நோம்பி நொடினால்னாவே நம்ம வந்து அப்புச்சி அம்மாயி விட்டு கிளம்பிடுவோம். நோம்பி காசு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி செம்ம சீன் போடுவோம். ஒரு வாரத்துக்கு எங்கள் அம்மா இவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்ட்டுலாம். எல்லாருக்கும் மறக்க முடியாது மிஸ். அதை எங்கள் குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு நோம்பி விடாமல் அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம். அப்பா வீட்டுக்கு எப்படி எடுத்துறாங்க? நம்பர் 1 கிருத்திஸ். வேண்டாம் அப்பாக்கு வேண்டாம். இது யூடியூப்க்கு. இங்க மேல லைட்டா தூக்கி வை. இங்க வா, அம்மாவுக்கு அங்க வராத. அப்ப சைடுல நின்னு இங்க இந்த டிக்கு சாப்பாடு. இப்ப சரிங்களா? அம்மா வர அப்படி 7 மணிக்கு வராங்க. நான் கேட்டேன். அங்க கீழ புடிச்சிட்டாங்க. பாருங்க, இன்னொரு அப்படி வந்து போச்சு. ஆமா, அடியில வெடிச்சிருக்கு. கீழே ஃபர்ஸ்ட் ஓடு ஃபுல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடியில ஃபுல்லா வந்துருச்சு. இல்ல அப்படி வைக்காத, படுக்க போட்டா ஊத்தி தண்ணி. அப்ப அனல்லையே வச்சிட வேண்டியதான். ஆனா வாசம் செம்மையா அடிக்குது. எதுல லீக் ஆச்சுன்னு தெரியல. உங்களுதுமா? அது ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து கொஞ்ச நேரத்தில் உடச்சு சாப்பிடலாம். ரித்திஷ் இப்படி வாங்க, உள்ளவா. இது என்ன உனக்கு ஷூவா? இப்படி வா. ஆப்பா, கட்டு கட்டி இருக்கீங்களா? சும்மா சும்மா சும்மா.
மழை பெய்யுது. எத்தனை செப்பல் கிடக்கு நமக்கு. நல்ல வேலை சீக்கிரமே சுட்டுட்டோம். பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணிட்டோம் தானே சொல்ல வந்தேன். என்னவோ சொல்ல வந்தேன். மழை ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் மழை வந்துருச்சுன்னா மழை அந்த அளவுக்கு இன்னும் பெருசா வரல. மழை ஆடி மாசம் வந்தாவே வெந்திருக்கா. நம்மலாம் வீடியோ எடுத்துருக்கோம். அக்கா மழை வந்து துணி நலையுது. இரு அம்மா தருவாங்க. இங்க இரு வாங்கிக்கோ. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? நீ சாப்பிட்டு பாரு. இது வாசம் தான் மெல்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்லா இருக்கா? வெந்திருக்கா? பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு கொஞ்சம். ஒண்ணு போதும். இப்போ உடைச்சது அதெல்லாம் பேக் பண்ணிடலாம் வீட்டுக்கு. சாப்பிட்டு பாருக்கா எப்படி இருக்குன்னு. மைண்ட் வேஸ்ட்னு நினைச்சு வேகமா சொல்லக்கூடாது. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உன்னை விட்டுட்டு யாரும் சாப்பிடல. கூப்பிட்டா நீ தான் வரல. எப்படி இருக்கு? ஓகேவா? அப்படியே அங்க இருக்கா? சிந்து 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 சிந்து. மீதி எல்லாம் வீட்டுக்கு பேக்கிங் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி. எப்படி இருந்துச்சு? ஹாப்பி ஆடி சொல்லுதோ. தலை ஆடி ஹாப்பி ஆடி. தலையாடி நல்வாழ்த்துக்கள். சுபிகா நீங்க விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ணுங்க. ஹாப்பி தலையாடி. யாருக்கு தலையாடி? பெருமை சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. தேங்க்யூ. வேலை பெரியமா.